ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் நம்பர் 11 சிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா குர்தாஸுக்கு, சுடிதாருக்கு இதில் எல்லாமே நெக்லேயும் ஹேண்டுலேயும் டிசைன் கொடுப்பாங்க இந்த ஸ்டிச்சு யூஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு அதுக்காக ஒரு லைன் செயின் ஸ்டிச்சு போட்டுக்கலாம். இப்போது செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இந்த ஸ்டார்டிங் செயின் ஸ்டிச் போட்டோல அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே இந்த செயின் ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே அதுக்கு மேலேயே ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போடுறோம். திருப்பி க்ராஸாக கொண்டு வந்து அந்த செயின் ஸ்டிச்சுக்கு கீழே ஒரு செயின், திருப்பி த்ரெட்டை கொண்டு வந்து செயின் ஸ்டிச்சுக்கு மேலே. இப்போ இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா க்ராஸாக வரணும், வி ஷேப்பில். நம்ம க்ராஸாக வி போடுவோம்ல, அந்த மாதிரி இது ஃபுல்லாக கண்டினியூவாக போகும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம், அதுக்கு மேலே க்ராஸாக ஒரு செயின் போடுறோம், திருப்பி அந்த செயின் ஸ்டிச்சுக்கு கீழே ஒரு க்ராஸாக ஒரு செயின் போடுறோம். இதுதான் சிக்ஸாக் ஸ்டிச்சு. இது நீங்கள் ரொம்ப தூரமாக போடாதீங்க, கொஞ்சம் பக்கமாக போடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டிச்சு பார்க்கவும் அழகாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ எண்டு நோட் போட்டு இந்த ஸ்டிச்சை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ எகெயின் ஒரு டைம் கூட காட்டுறேன் உங்களுக்கு. அந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே கொடுக்குறோம், திருப்பி அந்த செயின் ஸ்டிச்சுக்கு கீழே. இந்த ஸ்டிச்சில் டிசைன் எப்படி போடணும்னா, சிம்பிளான டிசைன், ஒரு 10 சென்டிமீட்டர்ஸ் வர மாதிரி ஒரு டிசைனாக சிம்பிளாக இருந்தால் போதும் உங்களுக்கு. அதில் நீங்கள் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி அனுப்புங்க. கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. செயின் ஸ்டிச்சுக்கு மேலே க்ராஸாக ஒரு ஸ்டிச்சு, திருப்பி செயின் ஸ்டிச்சுக்கு கீழே க்ராஸாக ஒரு ஸ்டிச்சு. பக்கமாக போடுங்க, தூரமாக போடாதீங்க. எண்ட் நோட் போட்டு இந்த ஸ்டிச்சை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதோட ரெஃபரன்ஸ் இமேஜை உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். தேங்க்யூ.